நம்ம நிறைய பேர் ஜிம்முக்கு ஸ்டார்டிங்கில் போகும்போது சுத்தமாக நாலேஜ் இல்லாமல் அப்படி தான் போவோம். எல்லாமே ட்ரெயினரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். பட் நிறைய ட்ரெயினர் வந்து ஒன்றுமே தெரியாமல் ட்ரெயினர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயினர்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதவங்க. ஜென்யூனான ட்ரெயினர், கரெக்டான ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிற ட்ரெயினர்லாம் உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாமே. அதே மாதிரி இந்த ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதையும் நம்பி நீங்கள் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதில் நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய தப்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபிட்னஸில் இருக்கிற தப்புகள், அதில் இருக்கிற மித்ஸ்லாம் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால ஃபேட் கம்மியாகும்னு நினைக்கிறது. அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால ஃபேட் கம்மியாகும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட்டர் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதிகமாக வேர்க்கும். இதனால் அவங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும்னு நினைப்பாங்க. பட் அது ரொம்ப தப்பு. அதனால் ஃபேட் லாஸ் ஆகாது. ஃபேட் லாஸ் வந்து வேறு ப்ராசஸ், ஸ்வெட்டிங் வந்து வேறு ப்ராசஸ். ஃபேட் லாஸ் வந்து நீங்கள் டயட் இருந்தால் மட்டும்தான் ஆகும். ஸோ உங்கள் வெயிட் கம்மியாகிறதுக்கும் ஸ்வெட்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து டார்கெட்டட் ஃபேட் லாஸ். டார்கெட்டட் ஃபேட் லாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவில் போயிட்டு ஃபேட் கம்மியாகணும்னு நினைக்கிறது. சில ட்ரெயினர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி கம்மியாகும், பைசெப்ஸில் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாகும், உங்கள் சைஸ் வந்து கம்மியாக்கலாம் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அவங்களுக்குலாம் சுத்தமாக நாலேஜ் இல்லை. அப்படி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க வந்து உங்களை தப்பாக கைட் பண்ணுறாங்க. டார்கெட்டட் ஃபேட் லாஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஓவரால் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபேட் கம்மியாகும். உங்கள் ஃபேஸ், உங்கள் பைசப்ஸாக இருக்கட்டும், உங்கள் செஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓவராலாக தான் கம்மியாகும். தனியாக நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேருந்து ஃபேட் கம்மி பண்ண முடியாது. இல்லை உங்கள் பைசப்ஸ்லையோ உங்கள் லெக்ஸ்லையோ ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓவராலாக நீங்கள் டயட் இருந்து கம்மி பண்ணால் மொத்தமாக ஓவராலாக தான் உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட்லாம் குறையும். ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் ஃபிட்னஸ்குள்ளே போயிட்டு யாராவது சொல்கிறத கேட்டுட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ நீங்கள் அப்புறம் ரிசல்ட் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தேர்ட் மித் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறது. இப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எம்டி ஸ்டமக்கில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு. பட் அது ரொம்ப தப்பு. எம்டி ஸ்டமக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மயக்கம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாச்சும் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஒரு பனானாவோ இல்லை காஃபியோ, பிளாக் காஃபி குடிச்சிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டமக்கை ஃபில் பண்ணிட்டு போங்க. ஒரு 20 to 30 minutes பிஃபோர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சாப்பிடாம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஃபோர்த் மித் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போகிறனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எந்த டைமில் வேணாலும் போகலாம். நீங்கள் ஈவினிங் போகலாம், இல்லை மதியானம் போகலாம். அது வந்து உங்கள் கன்வீனியன்ட் தான், எந்த டைமில் வேணாலும் போகிறது. நீங்கள் மார்னிங் போகிறனால ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் போகணும் இல்லை மதியானம் போகணும், நீங்கள் அதுக்காக டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. மார்னிங்கே போயிட்டீங்கன்னா ஒரு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி வேறு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஜிம்முக்கு போகலாம். ஃபிஃப்த்து வந்து ஆப்ஸ் ட்ரைனிங் பண்ணால் 6 packs வந்துடும், உங்கள் தொப்பை கம்மியாகிடும். அதுதான் அது வந்து நம்ம ஜிம்முக்கு போனோடனே எல்லாருமே போய் ட்ரைனர்கிட்ட கேட்போம், ஆப்ஸ் போடணும், எனக்கு தொப்பை கம்மியாகணும் உடனே. அவங்களும் ஆப்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நம்மளும் மாங்குன்னு பண்ணுவோம். பட் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, ஒன்றுமே கம்மியாகாது. அது ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல ஃபேட்டை வந்து லூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே 6 packs இருக்கும். 6 packs வந்து ஒரு ஃபேட்ன்ற லேயரால் கவர் ஆகிருக்கும். நீங்கள் டயட் இருந்து கேலரிக் டெபிசிட்லேருந்து உங்கள் ஃபேட்டெல்லாம் கம்மி பண்ணால் தான் அந்த 6 packs வந்து விசிபிள் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்ஸ் போட்டோ இதெல்லாம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் 6 packsம் வராது, தொப்பையும் குறையாது. ஸோ நீங்கள் 6 packs வைக்கணுமோ இல்லை தொப்பை குறையணுமோ இல்லை வெயிட் கெயின் பண்ணணுமோ எல்லாத்துக்குமே ப்ராப்பரான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எதுவும் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகிட போகிறதில்ல. 30% தான் ஒர்க் அவுட், மீதி 70% நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறது தான் உங்களோட கீ டு சக்ஸஸே. சிக்ஸ்த்து வந்து ப்ரோட்டீன் பவுடர் மித். ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை சப்ளிமெண்ட்டோ எடுத்தால் தான் உங்களுக்கு உடம்பு ஏறும் இல்லை உடம்பு கம்மியாகும்னு சில ட்ரெயினர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அது விற்கிறதுனால கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அதை விற்க உங்கள் தலையில் கட்டி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து வாங்கியே தான் ஆகணுமா கேட்டிங்கன்னா வாங்கவே தேவையில்லை. உங்களோட நார்மலான ஃபுட்ஸ்லேயே அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கி அதை வந்து காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டயட்டில் இருக்கணும். அது யூஸ் பண்ணும்போது டயட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அதுலேயும் ரிசல்ட் கிடைக்கும். இல்லாமல் நீங்கள் வெறும் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்தீங்க, மாஸ் கெய்னர் மட்டும் எடுத்தீங்கன்னா மட்டும் உங்கள் பாடியில் உடம்புல சேஞ்சஸே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சில மித்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாராவது வந்து தப்பாக சொன்னால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்ட்டு. சில ட்ரெயினர்லாம் உங்களுக்கு சரியாக சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நீங்களே நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிம்முக்கு போங்க. கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க சொல்லிக் கொடுக்கலனா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிலதெல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஜிம்முக்கு போய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மற்ற வீடியோஸும் பாருங்கள். நான் நிறைய ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ், உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் தான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் ரித்தின் சஞ்சய். பாய்.